குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், இன்னும் half an hourல இங்க டாக்டர் செக் பண்ண வருவாங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோங்க. சிஸ்டர், மேடம், எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் வேணும், கிடைக்குமா? என்ன? லிப்ஸ்டிக் வேணும், கிடைக்குமா? கிடைக்கும் மேடம், கொண்டு வரேன். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே மேடம். சித்து, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கீங்களா? இருங்க இருங்க, இந்த லிப்ஸ்டிக்கை வச்சு உங்களை எப்படி கதற விடுறேன்னு பாருங்க. சித்து, மேடம் எந்திரிச்சிங்களா? சாரி மேடம், நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்ல சித்து, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? காஃபி தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், சொல்லுங்க. எதுக்கு இப்படி சுத்தி பாக்குறான் சார்? நேற்று உங்க வார்டில் ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோன்னு 2 ஷோவும் ஜென்ரலா ஓடி இருக்கு போல இருக்கு. வச்ச மனுஷன் சார் நீங்க. இல்லைங்க, என்ன சொல்லிட்டு போறான்? ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோவா? பைத்தியமா இருப்பானோ? நமக்கு எதுக்கு? மெசேஜ் நிலா கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்படி பேசி விட்டோமே தூக்க கழகத்துல. Don't feel guilty. ஆகாஷ் தான் காலங்கத்தால எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, அம்மா, இங்க வாடி. காலையில ஏந்தம்மா பாய சுருட்டி வச்சமா, பல்லு விளக்கணுமான்னு இல்லாம அம்மா அம்மான்னு எதுக்கு ஏலப்படுற? அம்மா அம்மா, செம்ம குட் நியூஸ்மா. என்னன்னு சொல்லு. அம்மா, நான் நைட் ஆகாஷ் அத்தானுக்கு ஃபோன் பண்ணப்ப அவர் என்ன திட்டாருன்னு சொன்னேன்ல. நான் அதுக்கப்புறம் நான் அவருக்கு சாரியை தான் தெரியாம உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ சும்மா ஒரு கர்ட்டசிக்கு அனுப்புனேன். அந்த மெசேஜ ஆகாஷ் அத்தா இப்பதான் பாத்திருப்பாரு போல இருக்கு. உடனே ஆகாஷ் அத்தா எனக்கு இங்க பாரு, டோன்ட் ஃபீல் கில்ட்டின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. டோன்ட் ஃபீல் கிட்டியா அப்படின்னா? நைட்டு உன்னை திட்டேன்ல நிலா, அதனால அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத நிலான்னு ஆகாஷத்தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்படியாடி?
ஆகாஷ் தம்பி அப்படியே அனுப்பியிருக்காரு. ஆமாமா, நிஜமாவே ஆகாஷ் தான் அப்படிதான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஏய் எனக்கு இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. நான் தான் ராத்திரி உன்னை அவருக்கு ஃபோன் பண்ணி உன்னை திட்டு வாங்க வச்சுட்டேன்னு ஒரே படபடப்பா இருந்தேனா. ஆனா இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குடி. பாத்தியா அத்தான் என்கிட்ட இவ்ளோ சீக்கிரமா சமாதானம் ஆயிட்டாருன்னு. ஆமாண்டி. அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆகாஷ் தான் மனசுல கூடிய சீக்கிரம் முழுசா இடம் பிடிச்சு காட்டுறேன் பாரு. இந்த பாருடி நிலா, அத பண்ணாதான் எனக்கு சந்தோஷமே. சரியா? சரி, நீ போய் பல்லு விளக்கிட்டு வா. உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? போன்விட்டா வேணும். போன்விட்டா தானே, கலந்து வைக்கிறேன். நீ போய் பல்லு விளக்கு. தேங்க்ஸ்மா. என்னாச்சு உங்களுக்கு? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். டாக்டர் அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர். எனக்கு என்ன நைட் எல்லாம் பேஷண்ட்ட தூங்கவே விடல போல இருக்கு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். மேடம் நீங்க நல்லா தானே தூங்குனீங்க? நல்லாதான் தூங்குறேன். பாருங்க நல்லா தான் தூங்குனாங்க. அவங்க நல்லா தான் தூங்கி இருக்காங்க. இனிமே பேஷண்ட்ட இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே டாக்டர் டேக் கேர். நான் என்ன பண்ணேன்? அட மேடம் டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்க? நைட்டு உங்களை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண? என்னாச்சு மேடம்? எல்லாருமே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. சரி சரி போதும். காஃபி குடிக்கிறீங்களா? ஹே குட் மார்னிங் சென்ட்ரல். குட். வாங்க சென்ட்ரல். நேத்து நைட்டு நானும் இவளும் கனவுல தான் இவன் கணத்துல கிஸ் பண்ணோம். இப்ப நிஜத்திலேயே இவ கணத்துல எப்படி லிப் மார்க் இருக்கு? ஐயோ, இவ லிப்ஸ்ல இருக்கிற லிப்ஸ்டிக் கலரும் அவன் கணத்துல இருக்கிற கலரும் ஒரே மாதிரி இருக்கே. ஏங்க என்னங்க என்னமோ இன்னைக்கு தான் புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நைட் இங்க என்ன நடந்துச்சு? நைட்டா? ஒண்ணும் நடக்கலையே மேடம். நைட்டு அப்பவே படுத்து தூங்கிட்டாங்க. நான் உங்க போனுக்கு ட்ரை பண்ணேன், நீங்க போனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் படுத்து தூங்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி கனவுல வந்தானா? பேச்ச மாத்தாத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நைட் இங்க என்ன நடந்துச்சு? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலங்க. அதான் சொன்னேனே, நைட்டு உங்க போனுக்கு ட்ரை பண்ண, நீங்க தான் போனை எடுக்கவே இல்லையே. நானும் தூங்கிட்டேன். வேற ஒண்ணுமே நடக்கலையேங்க. ஒண்ணு நடக்கலையா? இது எப்படி வந்துச்சு? ஏங்க என்னங்க இது எப்படி வந்துச்சு? எப்படின்னு என்கிட்ட கேக்குறியா? நீ தான் சொல்லணும். எப்படி இதெல்லாம் வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்க. சித்து முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? பேசாம தென்றல் கிட்ட உண்மையை சொல்லிடுங்களேன். மேடம் உண்மையா? என்ன உண்மை மேடம்? அதான் நாம நைட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கண்ணத்துல கிஸ் பண்ணி விளையாடணும்ல, அந்த உண்மையதான். ஐயோ போய் சொல்றாங்க, போய் சொல்றாங்க இவங்க. தென்றல் இவங்க போய் சொல்றாங்க. மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க நாம எப்ப அந்த மாதிரி விளையாடணும்? விளையாடாமலாம் உங்க கண்ணத்துல என்னோட லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்கு. நீங்க லிப்ஸ்டிக் போடாததுனால என் கண்ணத்துல உங்க லிப் மார்க் போட்டல. ஆனா நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்ல,
அதான் என்னோட லிப் மார்க் உங்க கண்ணத்துல ஒட்டிக்கிச்சு. தென்றல், இல்ல தென்றல். அதுக்கு தென்றல் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உஷாரா நீங்க தொடச்சிருக்கலாம்ல. இப்படி அநியாயமா தென்றல் கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே சித்து. ஏங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. நடக்கலனா இப்படி உன் கண்ணத்துல லிப் மார்க் வந்துச்சு? அப்படி கேளுங்க தென்றல். சொல்லுங்க சித்து, இது எப்படி வந்துச்சு உங்க கண்ணத்துல? ஐயோ, சொல்லு, பதில் சொல்லு. இந்த ரூம்ல நீங்க 2 பேரும் மட்டும் தானே இருக்கீங்க. தப்பு பண்ணோன்னு அவங்க உண்மையை ஒத்துக்கறாங்க. ஆனா நீ இல்லன்னு மறைக்கிறல்ல? சித்து, கண்ணத்திலயும் நெத்திலையும் ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு எதுக்கு மறைக்கிறீங்க? வெளியில இருக்கிறவங்க கிட்ட சொன்னா யாராவது நம்புவாங்களா? இவ்ளோ ஏன் தென்றலே நம்புவாங்களா? சத்தியமா அந்த லிப் மார்க் எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுங்க. ஏன் சித்து இன்னும் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம 2 பேரும் முத்தம் தான் கொடுத்துக்கிட்டோம், வேற எதுவும் நடக்கல. பேசாம ஆமான்னு உண்மையை ஒத்துக்கோங்க. ஐயோ, ஏங்க, தென்றல் ஒண்ணும் தப்பாவே நினைக்க மாட்டாங்க. ஐயோ மேடம், நீங்க வேற ஏன் மேடம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சித்து, நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் முத்தம் கொடுத்துக்கிறது அவ்வளவு பெரிய தப்பே இல்ல. ஓ, இவங்க சொல்ற மாதிரி 2 பேரும் நைட் ஃபுல்லா மாறி மாறி முத்தம் கொடுத்துட்டு இருந்தீங்களா? இல்ல. இதுக்காக தான் இவங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி இங்கேயே டேரா போட்டுட்டு இருக்கியா? ஐயோ, ஏங்க, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் நம்புங்க. இந்த லிப் மார்க் எப்படி வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. தயவு செஞ்சு நம்புங்க. சித்து, அதான் மாட்டிக்கிட்டீங்கல்ல, இனிமே என்ன சமாளிச்சுக்கிட்டு? ஏங்க நீங்க வேற இங்க வாங்கல. ஏங்க, நீங்க இல்லன்னு சொல்ல போறீங்க தானே? சொல்லுங்க. தென்றல், இப்ப பாருங்க. ஏங்க சொல்லுங்க. பாத்தீங்களா, இந்த 2 பெங்கும் ஈக்குவலா இருக்கு. அதுவும் அளவும் கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க, லிப்ஸ்டிக் கலரும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல இருந்து தெரியலையா நான் கொடுத்த முத்தம் தானு? நான் திரும்ப மறுபடியும் முத்தம் கொடுக்கட்டா? வேண்டாம் தென்றல், இல்லங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்ல வர? ஏங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. இவங்க ஏதோ சும்மா விளையாடிட்டு இருக்காங்க. போதும், நிறுத்து. இவ்ளோ தூரம் இவங்க உண்மையை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் இவங்க விளையாடுறாங்க, நடிக்கிறாங்கன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல சித்து. ஏங்க, உன்னை போய் நல்லவன்னு நம்பி லவ் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? ஐயோ, இது பாரு, இனிமே நீ யாருக்கு வேணாலும் முத்தம் கொடுத்துக்கோ, யார்கிட்ட வேணாலும் முத்தத்தை வாங்கிக்கோ. அது உன் இஷ்டம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உனக்கும் எனக்கும் இனிமே செட்டே ஆகாது. நான் கிளம்புறேன். பாய். ஏங்க, தென்றல், கொஞ்சம் இருங்க தென்றல். நான் சொன்னது உண்மை இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா தென்றல், நான் நிஜமாவே சித்துக்கு முத்தம் கொடுக்கல. அப்பாடா, அவரும் எனக்கு முத்தம் கொடுக்கல. அப்புறம் எப்படி இவன் கண்ணத்துல லிப்ஸ்டிக் மார்க்? அதுக்கு நான் தான் காரணம். என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க இவனுக்கு முத்தம் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இவன் கண்ணத்துல இருக்கிற லிப்ஸ் மார்க்குக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. இருங்க தென்றல், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. காலையில நான் சீக்கிரம் எழுந்துட்டேனா, ஆனா சித்து இந்த சேர்ல உட்காந்து அசந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு இவரை பார்த்ததும் எனக்கு இவரை கொஞ்சம் கலாய்க்கலான்னு தோணுச்சு. அதனாலதான் இங்க பாருங்க, நான் நர்ஸ் கிட்ட லிப்ஸ்டிக் வாங்கி இதே மாதிரி என் கையில தடவி, இது பாருங்க லிப் மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்து அப்படியே சித்து கண்ணத்துல ஓட்டி விட்டுட்டேன். இப்ப புரியுதா சித்து கண்ணத்துல எப்படி லிப் மார்க் வந்ததுன்னு? நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா தென்றல், நான் சும்மா சித்துவ கலாய்க்கலாம் தான் இப்படி பண்ணேன். அதுக்கு போய் நீங்க இவ்ளோ எமோஷனல் ஆயிட்டீங்க.
ஏங்க தென்றல், அதான் மேடம் உண்மையை சொல்லிட்டாங்கல்ல, நீங்க எங்க இன்னும் கோவமா இருக்கீங்க? கோவப்படாம அவ விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏங்க அவங்க ஏதோ தெரியாம விளையாடிட்டாங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன். சாரிங்க, போதுமா? அவ பண்ண தப்புக்கு நீயே சாரி கேக்குற? சரி, அவளை எப்போ இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா? தெரியலங்க, இன்னும் டாக்டர் அதை பத்தி எதுவுமே சொல்லல. சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி அவளை வீட்டுக்கு அனுப்ப சொல்லு. அவ தொல்லை தாங்க முடியல. மேடம், என்ன மேடம் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன சித்து, ஒரு வழியா தென்றலை சமாதானப்படுத்திட்டீங்களா? அதுக்குன்னு இப்படியே மேடம் நீங்க அவங்கள வெறுப்பேத்துவீங்க? நல்ல வேலை, கடைசி நேரத்துலயாவது உண்மையை சொன்னீங்களே. நான் எங்க உண்மையை சொன்னேன்? என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க உங்க கையால தான் லிப் மார்க் என் கன்னத்துல வச்சீங்கன்னு. அது சும்மா தென்றலை சமாளிக்கிறதுக்காக பொய் சொன்னேன். பொய்யா? தென்றல் இவ்ளோ சீரியஸ் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் நான் பொய் சொன்னேன். உண்மையா என்ன நடந்ததுன்னா, நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் நிஜமாவே உங்க கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சித்து. சரி இருங்க, நான் எப்படி கிஸ் பண்ணேன்? ஐயோ, வேணாம் வேணாம், ஆள விடுங்க மேடம். ஹலோ, சொல்லுங்க பாட்டி. நிலா, நீ இப்ப எங்க இருக்க? வீட்ல தான் பாட்டி இருக்கேன். ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னது, ஃப்ரெண்ட பார்க்க கிளம்பிக்கிட்டு இருக்கியா? என்ன நிலா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? பின்ன என்ன, உனக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம்னு பேசி முடிவே பண்ணியாச்சு. ஆனா நீ என்னடான்னா இன்னும் ஆகாஷ் மனசுல இடம் பிடிக்கவே இல்லையே. நீ ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஒண்ணுமே தெரியாத பொண்ணா இருக்கியம்மா. நேத்து கூட ஆகாஷ் என்கிட்ட நிலாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல பாட்டின்னு சொல்லிட்டான். நீ என்னடான்னா அத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்ன பாட்டி பண்றது? ஆகாஷத்தான் என்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரே. அவன் அப்படித்தான் இருப்பான். நீதான் அவனை அடிக்கடி நேர்ல சந்திக்கிறதும் போன்ல சிரிச்சு பேசுறதுமா இருந்து எப்படியாவது அவனை ஓ வழிக்கு கொண்டு வரணும். நீங்க வேற பாட்டி, நான் நைட்டு கூட அவருக்கு ஆசையா கால் பண்ணேன். ஆனா அவரு எனக்கு தூக்கம் வருது, போனு வெயினு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லி கட் பண்ணிட்டாரு பாட்டி. அப்படியா? ஆமா பாட்டி. அதுக்கப்புறம் நான் அவருக்கு சாரின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு நானும் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? தூங்கு முஞ்சி, தூங்கு முஞ்சி. பாட்டி, என்ன பாட்டி இப்படி திட்டுறீங்க? பின்ன என்ன, நீ திரும்பவும் அவகிட்ட போன் பண்ணி பேசி இருக்கலாம்ல. எப்படி பாட்டி? அவர் தான் தூக்கம் வருதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாரே. அதுக்கப்புறம் நான் திரும்ப கால் பண்ண அவர் திட்ட மாட்டாரா? ஐயோ மக்கு மக்கு. இந்த காலத்து பொண்ணா இருந்துகிட்டு ஆம்பளை பசங்களோட குணாதிசயமே தெரியாம இருக்கிய. ஆம்பளை பசங்க பொண்ணுங்க கிட்ட கோவமா பேசினா அதுக்கு பேரு கோவம் இல்லடி, உரிமைன்னு அர்த்தம். உரிமைன்னா என்ன பாட்டி குழப்புறீங்க? குறுக்க பேசாம நான் சொல்றத கேளு. ஆகாஷோட மனசு அவனையே அறியாம உன் மேல உரிமை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த உரிமையத்தான் அவன் உன்கிட்ட இப்படி கோவமா வெளிப்படுத்துறான். பாட்டி, சும்மா நீங்க என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக சம்பந்தமே இல்லாம எதையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இல்ல நிலா, நான் சொல்றது உண்மைதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ஆகாஷத்தானுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் பிடிக்கலங்கிறது தான் உண்மை. ஆகாஷத்தானுக்கும் என் மேல அவருக்கு முழுசா வெறுப்பு இல்லைங்கிறதும் உண்மைதான். நான் குழப்பறேன்னு சொல்லிட்டு இப்ப நீதான் குழப்பிக்கிட்டு இருக்க. நான் என்ன பாட்டி குழப்பமா பேசுறேன்? உன்னை ஆகாஷ் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு
பிடிக்கலங்கிற. ஆனா உன் மேல அவனுக்கு வெறுப்பும் இல்லைங்கிற. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல பாட்டி, நைட்டு நான் அவருக்கு சாரி கேட்டு மெசேஜ் அனுப்பினேன்னு சொன்னேன்ல, அந்த மெசேஜ அவரு காலையில தான் பாத்திருப்பாரு போல இருக்கு. உடனே அவரு எனக்கு சாரி நிலா, நைட்டு நான் உன்கிட்ட கோவமா பேசிட்டேன், அத நினைச்சு ஃபீல் பண்ணாதன்னு ரிப்ளை மெசேஜ் பண்ணிருந்தாரு பாட்டி. அப்படியா? ஆமா பாட்டி, நான் சொன்ன மாதிரி ஆகாஷ் தனக்கு என் மேல வெறுப்பெல்லாம் கிடையாது. என்ன அவரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும்தான் அவரால ஏத்துக்க முடியல. நீதான் அவனை எப்படியாவது ஏத்துக்க வைக்கணும். அந்த வித்தை மட்டும்தான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இது ஒண்ணும் பெரிய வித்தையெல்லாம் இல்ல, ரொம்ப சாதாரண விஷயம்தான். நான் சொல்ற மாதிரி செய். ஆகாஷ் தானா உன் வழிக்கு வருவான். இப்போ ஆகாஷ் ஆபீஸுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்கு போன் பண்ணி, நான் உங்க ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லு.